தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குயிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 5 க்ளூவை வச்சு அந்த நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நமக்கு வழங்குறவங்க பை மோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட். ஸோ அந்த ஆப் அண்ட் வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கான ஃபஸ்ட்டு க்ளூ, 1988 ஆண்டு சதுரங்கத்தில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ஹி பிகேம் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா இன் 1988 இன் செஸ். ஸோ இந்த ஒரே ஒரு க்ளூவை வச்சு நிச்சயமாக இவர் யார் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக வந்து இந்த ஒரு க்ளூ வந்து போதும் இவர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த ஒத்த க்ளூ வந்து போதுமானது தான். பட் கண்டுபிடிக்காதவங்களுக்காக ரெண்டாவது க்ளூ, இவர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர். ஸோ இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ இந்த ரெண்டு க்ளூவே அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக மூணாவது க்ளூ, இவர் 6 வயதிலிருந்து தனது தாயிடம் செஸ் கற்க தொடங்கினார். ஸோ இவருக்கு செஸ் சொல்லிவிடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவரோட அம்மா. ஸோ இதை இவர் வந்து தன்னுடைய பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து முக்கியமான க்ளூ. நிச்சயமாக இந்த க்ளூவை வச்சு ஒரு யாருங்கிறத எளிமையாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். பட் கண்டுபிடிக்காதவங்களுக்காக உங்களுக்காக நாலாவது க்ளூ, இவர் 2022 ஆண்டு ஓகேங்களா FIDA அதோடைய டெப்டி பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் அதோடைய வந்து ஒரு துணை தலைவராக டெப்டி பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்த க்ளூ ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ளூ. இது வரைக்கும் சொல்லப்பட்ட க்ளூலே ரொம்ப முக்கியமான க்ளூ. ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், 2022 நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இவர் யாருங்கிறத எளிமையாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடித்து விடலாம். ஸோ கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் வந்து அந்த அடுத்த க்ளூ வந்து சொல்கிறேன். ஸோ அந்த 4 க்ளூவுமே ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ. உங்களுக்கு 5வது க்ளூ, இவர் 5 முறை உலக செஸ் சாம்பியன். ஸோ 5 டைம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து செஸ்ஸில் வந்து சாம்பியன் வந்து வந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ, 5 டைம் செஸ் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ இந்த 5 க்ளூ வச்சு நிச்சயமாக இவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏதாவது உங்களுக்காக 5 க்ளூவை நான் திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ, இவர் 1988 ஆண்டு சதுரங்கத்தில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். 2வது க்ளூ, இவர் தமிழகத்தை சார்ந்தவர். 3வது க்ளூ, இவர் 6 வயதிலும் தனது தாயிடம் செஸ் கற்க தொடங்கினார். 4வது க்ளூ, உலக செஸ் ஃபெடரேஷனோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 5வது க்ளூ, இவர் 5 டைம் செஸ் சாம்பியன். நிச்சயமாக அவர் யாருங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் கண்டுபிடிக்காதவங்களுக்காக இவர் என்ன ஆன்சருங்கிறத உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஆன்சர் இஸ் நன் அதர் தென் விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா செஸ் பிளேயர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் இவர். ஏன்னா இவர் தான் இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஸோ 1988 அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து ஒரு 37 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்காரு, செஸ்ஸில் சாம்பியன் ஆகிருக்காரு. ஸோ ஒரு முக்கியமான க்ளூ. இன்றைக்கி இவரை பற்றின ஒரு 5 விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கு எனது நன்றி, வணக்கம்.